காவல் தெய்வத்தினுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதா சார்? இங்கே ஆந்திராவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா எல்லையுமே ஒரு தெய்வத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கும்பிட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே நமக்கு முன்னோர்களாக வாழ்ந்தவங்க தான். ம். அவங்கள தான் நம்ம ஒரு தெய்வமாக வழிபாடு பண்ணுறோம். ஒரு கன்னி தெய்வமாக இருக்கலாம், ஒரு கருப்பசாமியாக இருக்கலாம், ஐயனார், இந்த மாதிரியான தெய்வங்கள், பலவிதமான தெய்வங்கள், எல்லை தெய்வங்களாக இருக்காங்க. அந்த ஊரில் குறிப்பாக அந்த மாதிரி எல்லை தெய்வங்களை ஒரு காவல் தெய்வமாக இருக்காங்க, இல்லை அந்த ஊர் குலதெய்வமாக இருக்காங்க, இப்படி அவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, அந்த மொத்த ஊரும் அந்த காவல் தெய்வத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறதுக்கு பல எவிடன்சஸ் இருக்கும். இப்போ ஒரு ஊரோட எல்லை இருக்குது, அந்த எல்லைக்குள்ளே அவங்க படையல் போடுறாங்க, அந்த சாமிக்கு படையல் படைச்சு எல்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளேயே அந்த படையல் போட்ட அந்த கறி சாப்பாடை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, ம். அன்னதானமாக கொடுக்குறாங்க. அதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க, இல்லை அங்கே உட்காந்து அன்னதானம் பரிமாறிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அங்கே இருக்கிற வரைக்கும் எப்படி சமையல் பண்ணாங்களோ அந்த நேச்சுரல் டேஸ்ட் அதில் இருக்குது. ம். அதை தாண்டி அந்த எல்லையை தாண்டி ஒரு அடி அந்த பக்கம் எடுத்து வச்சா கூட அவங்க செய்த அதே அந்த சாப்பாடு, அந்த படையல் போட்ட சாப்பாடு, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எப்பயுமே ஒரு ஊருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்க எல்லை தெய்வத்தையும் நமஸ்காரம் பண்ணிட்டு போய் பெருந்தெய்வத்தை போய் பாருங்கள். இல்லை எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். இதுதான் ரெட்டை பலன் கொடுக்கும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையுமே நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் பதில் கொடுக்குற மாதிரியான பதிவுகளாக பார்த்துட்ருக்கோம் சார். அதில் ஒரு குடும்பத்துக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு தனி நபருக்காக இருக்கட்டும், எல்லை தெய்வத்தினுடைய வழிபாடு இல்லை காவல் தெய்வத்தினுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதா சார் உங்களுடைய பார்வையில்? கண்டிப்பாக. இப்போ ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரோட எல்லை இருக்குன்னா அந்த எல்லையை வரையறுத்து அந்த இடத்துல ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இது குறிப்பாக நீங்கள் சவுத்தில், அதாவது தென்னகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூடுதலாக இருக்கும். நீங்கள் மேலே போக போக எல்லை தெய்வத்தோட கான்செப்டே இருக்காது. நீங்கள் குறிப்பாக இங்கே ஆந்திராவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா எல்லையுமே ஒரு தெய்வத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஒரு வாசகமே உண்டு, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அப்படின்னா என்னென்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு தெய்வ சக்தியை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த ஊரை காக்கிறதுக்கும் அந்த எல்லையை காக்கிறதுக்கும் ஒரு தெய்வத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுறோம் நம்ம. சரி, நம்மளோட நாட்டார் தெய்வங்கள்லாம் பாருங்களேன், ஒரு எல்லைக்கு உட்பட்டு அந்த எல்லையில் வாழ்ந்த யாராவது ஒருத்தரை ஒரு தெய்வமாக அங்கேயே வாழ்ந்துருப்பாங்க, வாழ்ந்து அவங்க தெய்வமாக மாறிடுப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கும்பிட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே நமக்கு முன்னோர்களாக வாழ்ந்தவங்க தான். அவங்கள தான் நம்ம ஒரு தெய்வமாக வழிபாடு பண்ணுறோம். ஒரு கன்னி தெய்வமாக இருக்கலாம், ஒரு கருப்பசாமியாக இருக்கலாம், ஐயனார், இந்த மாதிரியான தெய்வங்கள், பலவிதமான தெய்வங்கள், எல்லை தெய்வங்களாக இருக்காங்க. இவங்களோட வேலை என்ன? இதில் ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி வேறு இருக்குது. சார், எல்லை தெய்வம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரி, அந்த ஜாகிரஃபிக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பாங்களா? அந்த ஜாகிரஃபியை தாண்டியாச்சுன்னா அந்த எல்லை தெய்வத்துக்கு பவர் இருக்காதா? இதில் சில பேர் வெளிநாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம், நாங்கள் இப்போ இங்கேருந்து இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டோம், கடல் தாண்டினா எங்கள் தெய்வம் கூப்பிட்டா வராதா? நாங்கள் போய் நிற்கிற இடத்துல எங்களுக்கு அருள் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்காங்க. நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, எல்லை தெய்வங்கிறது எப்பயுமே அந்த எல்லையை காக்கக்கூடிய தெய்வம். நீங்கள் அங்கே போகும்போது பவர் ஒரு 400% இருக்கும். நீங்கள் அந்த தெய்வத்தை வெளியில் கூப்பிடும்போது என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் தலையை காக்குமே தவிர, நீங்கள் நினச்சாப்புலலாம் அப்படி நின்றாது. அந்த ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷனில் உங்களை காத்து கொடுத்துரும். சரி, இப்போது நீங்கள் எந்த இடம் வேணாலும் எடுத்துக்கங்களேன். குறிப்பாக நம்ம ஊரில் நிறைய ஊர், ஒரு ஊர் பகுதியிலலாம் பாருங்கள், எல்லா ஊர் பகுதியிலையும் நிச்சயமாக ஒரு பெருந்தெய்வம் இருந்தாலும் அந்த எல்லையை காக்கிறதுக்கு ஒரு எல்லை தெய்வம் இருப்பாங்க உண்டு. அதுவும் குறிப்பாக ஆயுதத்தோடு இருப்பாப்புல, ஒரு காவலாளி மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஊரை காக்கிறதுக்கு அவரோட பர்மிஷன் இல்லாமல் அங்கே யாரும் உள்ளேயும் வர முடியாது, வெளியிலையும் போக முடியாது. இப்படி எனக்கு சில அனுபவங்களும் இருக்குது. சில ஊரில் போய் பிரசனம் பார்க்குறக்காக போவோம், தெய்வ பிரசனம் பார்க்குறக்காக போவோம். அந்த ஊரில் குறிப்பாக அந்த மாதிரி எல்லை தெய்வங்களை ஒரு காவல் தெய்வமாக இருக்காங்க, இல்லை அந்த ஊர் குலதெய்வமாக இருக்காங்க, இப்படி அவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த மொத்த ஊரும் அந்த காவல் தெய்வத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறதுக்கு பல எவிடன்சஸ் இருக்கும். அப்படி ஒரு ஊரில் போய் நான் பிரசனம் பார்க்க போகிறேன். அந்த ஊரில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு அவங்க படையல் போடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க அந்த கறி சமைச்சு
அந்த சாப்பாடெல்லாம் ஒரு பெரிய நான்வெஜ் படையல் நடக்குது அந்த தெய்வத்துக்கு. அப்படி போய் பிரசனம் பார்க்கும்போது அந்த ஊரில் எதுக்கு பிரசனம் பார்க்க கூப்பிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது தெய்வ செயலா, இல்லை அது தற்செயலாக நடக்குதா, இல்லை இது என்னது, இதில் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு. அங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு ஊரோட எல்லை இருக்குது. அந்த எல்லைக்குள்ளே அவங்க படையல் போடுறாங்க. அந்த சாமிக்கு படையல் படைச்சு எல்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளேயே அந்த படையல் போட்ட அந்த கறி சாப்பாடை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அன்னதானமாக கொடுக்குறாங்க. அதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க, இல்லை அங்கே உட்காந்து அன்னதானம் பரிமாறிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அங்கே இருக்கிற வரைக்கும் எப்படி சமையல் பண்ணாங்களோ அந்த நேச்சுரல் டேஸ்ட் அதில் இருக்குது. அதை தாண்டி அந்த எல்லையை தாண்டி ஒரு அடி அந்த பக்கம் எடுத்து வச்சா கூட அவங்க செய்த அதே அந்த சாப்பாடு, அந்த படையல் போட்ட சாப்பாடு ஒரு கெட்ட வாடை அடிக்குது. அதை வந்து மூக்குக்கிட்டே கொண்டு போக முடியல, அப்படி இருக்குது. அவங்களோட பயம் என்னென்னா, இது வந்து வேறு நம்ம அந்த எல்லையை தாண்டி, அந்த ஊர் எல்லையை தாண்டி ஒரு அடி இப்படி வெளியில் போயிட்டா கூட அந்த சாப்பாடோட தன்மை விஷத்தன்மையாக மாறிடுது. அவங்களுக்கு என்னென்னா, வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் பவரும் இதில் ஃபாலோ பண்ணுதா, அந்த தெய்வத்தை கட்டுப்பட்டுருக்கா, இப்படியெல்லாம் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருச்சு. அப்படி தான் போய் பிரசனம் பார்க்க போனால் அதில் ரொம்ப கிளியராக இருக்குது. அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்களோட பாதுகாப்பில் இருக்குது. அந்த எல்லையை தாண்டியாச்சுன்னா அதே சாப்பாடை வெளியில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணுன்னு யாராவது விருப்பப்பட்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த சாப்பாடை யாருமே தொடக்கூட முடியல. அப்போ இது நான் சொன்னேன், அந்த பிரசனம் பார்த்துட்டு இது தெய்வ கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன படையல் போடுறீங்களோ அவங்க பர்மிஷனோட அந்த எல்லைக்குள்ளேயே அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இது வெளியில் எடுத்துகிட்டு போகணுன்னுலாம் நினைக்காதீங்க. அந்த தெய்வம் அலோவ் பண்ணலை. இப்போ ஒரு தெய்வம் தனக்கு ஒரு வரையறை வச்சுருக்கோம், இல்லை தனக்குன்னு ஒரு நியமம் இருக்கும். அதை தாண்டி நம்மளை செயல்படவே விடாது. அவங்களுக்கு எப்படியோ நம்ம அப்படி தான். இப்போ நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி கொடுத்து பழக்கியிருப்பாங்க. இப்படி தான் படையல் போடணும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் பங்காளிங்கள்லாம் வந்து இங்கே இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், அந்த தெய்வம் பாருங்கள், இப்போ இந்த படையல் போட்ட சாப்பாடை வெளியில் எடுத்துகிட்டு பழகிட்டோம்னா ஊருக்கு வரதை குறைச்சிருவாங்க. இன்னொரு குரூப் இங்கேருந்து கிளம்பி போய் வெளியில் ஒரு இடத்துல படையல் போடுவாங்க. இப்படி நிறைய பிரச்சனை நடக்குங்கிறத அதை எவ்வளோ அழகாக வரையறுத்து வச்சுருக்கேன். அப்போ யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இங்கே வந்து தான் படையல் போடணும். அப்போ அந்த இடத்த தாண்டி போயாச்சுன்னா அந்த சாப்பாடை யாருமே கிட்ட கூட அதை வந்து முகர்ந்து பார்க்கவோ, அது கிட்ட கூட அதை சாப்பிட்ற ஒரு தன்மையிலே இல்லை. ஸோ இப்படி சில ஊரில் போயிட்டு நான் பிரசனம் பார்த்ததும் உண்டு. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ எல்லை தெய்வத்துக்கு பவர் அதிகம் அந்த இடத்துல இருக்கும்போது. இப்படி நீங்கள் நிறைய இடங்களில் இன்றைக்கி நம்ம பெரிய லெவலில் ஒரு டவுன்ஸாகவும் சிட்டிஸாகவும் நிறைய பெருந்தெய்வங்களுக்கான கோவில்கள் நிறைய இருக்குது. ஆனால் எல்லா தெய்வமும் ஒரு எல்லையில் போய் இப்போ நம்ம கோவில் கட்டியிருக்கோம். இப்போ ஒரு ஊருக்குள்ளே நம்ம ஒரு கோவில் கட்டுறோன்னா அந்த ஊர் வேற ஒரு எல்லை தெய்வத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இங்கே நீங்கள் பர்மிஷன் கேட்காம அந்த கோவிலில் நீங்கள் எந்த விஷயமும் பண்ண முடியாது, பண்ண விடாது. இப்போ வந்து பெருந்தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு கூட அந்த எல்லை தெய்வத்தினோட அனுமதி வாங்கினா தான் அதை பண்ண முடியுமா? ஆமாம். நீங்கள் இப்போ திருவண்ணாமலை கோவில் போங்க. திருவண்ணாமலை கோவில் பெரிய இப்போ அண்ணாமலையார் கோவில், ஒரு பெரும் தெய்வத்தோட கோவில், இத்தனை லட்சம் பேர் வர்றாங்க. ஆனால் அந்த அண்ணாமலையார் கோவிலில் நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணணும்னா அந்த ஊருக்கு உட்பட்ட ஒரு எல்லை தெய்வம் இருக்காரு, ஒரு பெருமாள் தெய்வம் இருக்காரு. அங்கே பர்மிஷன் வாங்காமல் அந்த கோயிலில் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எப்பயுமே ஒரு ஊருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்க எல்லை தெய்வத்தையும் நமஸ்காரம் பண்ணிட்டு போய் பெருந்தெய்வத்தை போய் பாருங்கள். இல்லை எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். இதுதான் ரெட்டை பலன் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு கிராமத்துக்கே போகிறீங்க, ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா அந்த ஊர் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க, எந்த தெய்வத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு. அந்த தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே போங்க. இந்த எல்லையை மிதிக்கும் போது இங்கே பர்மிஷன் வாங்கினா தான் நீங்கள் வந்த கோரிக்கை அங்கே எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், இப்போது திருப்பதி கோவில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். உள்ளே இருக்கிற சீனிவாச பெருமாள், வெங்கடாஜலபதி பெருமாள். இப்போ நேரடியாக வந்த உடனே எல்லாரும் உள்ளே போய் பெருமாளை போய் பார்த்துடுறோம். ஆனால் அந்த மலை பெருமாளுக்கு சொந்தமானது இல்லை. அவரே அங்கே வந்து வாடகைக்கு தான் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த மலை வந்து வேற ஒரு தெய்வத்தினுடைய மலையா சார்? ஆமாம். அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குளம் ஒன்று இருக்கும் கோவில் பக்கத்துலேயே. பார்த்தீங்கன்னா திருப்பதி அந்த கோவிலோட குளம் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயும் உண்டு, இப்பயும் நம்ம போகலாம். அங்கே வந்து எல்லாமே காலையில் வந்து அலோவ் பண்ணுவாங்க, பண்ணலாம், குளிக்கலாம். அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ வராகசாமின்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தோட அந்த கதவுகள் கூட முழுசாக வந்து மூடி இருக்க மாட்டாங்க. அதாவது நட சாத்தியிருந்தா கூட அந்த தெய்வம் பாதி தெரிகிற மாதிரியே அந்த கதவை வடிவமைச்சிருப்பாங்க. ஏன்னா நைட் டைம் வந்தால் கூட அந்த தெய்வத்தை பார்த்துட்டு தான் போய் உள்ளே இருக்க பெருமாளை போய் பார்க்கணுங்கிற அந்த அந்த அமைப்புக்காக அப்படி வச்சுருக்காங்க. இவரை நமஸ்காரம் பண்ணால் தான் உள்ளே இருக்க பெருமாளே நம்மளை கண்ணெடுத்து பார்ப்பார், ஓ வந்திருக்கிறது இவர் தானா அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் அந்த எல்லை தெய்வம் அந்த இடத்த கொடுத்தவருக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பார் இல்லையா, அவரை நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளே போகணும். இப்படி எல்லா ஊர்லேயும் இருக்கும்.
நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் சென்னையே எடுத்துக்கிங்களேன். இப்போ கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான், லஸ்கார்னர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில், அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான் கபாலீஸ்வரர் கோயிலில் ஏதோ ஒரு பெரிய விசேஷம் பண்ணணும். இந்த இப்போ பங்குனி பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாலாம் நடக்கும், தேரோட்டம்லாம் நடக்கும். அதெல்லாம் முன்னாடி இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்கே பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னன்னா தெய்வத்துக்குள்ள அந்த இப்போ இது எப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள வந்து எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி என்ன பெருந்தெய்வமா இருந்தாலும் அந்த எல்லையை காக்கிற அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த இடத்துல ஒரு நல்லது கெட்டது பண்ணணும் அப்படிங்கிறது அதோட ஐதீகம். ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ ஒரு எல்லை தெய்வம் அது வந்து எல்லையற்றது, உண்மையை சொல்லணும்னா எல்லையற்றது. ஆனால் அந்த எல்லையில் போய் நம்ம நிற்கும் போது பர்ஃபெக்டாக நம்மளை காத்து கொடுத்துரும். அதனால எப்பயுமே எல்லா ஊர்லேயும் எல்லை தெய்வம் வைக்கிறதுக்கான கான்செப்ட் இதுதான். கண்டிப்பாக இந்த பதிவுகளில் சொன்ன எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.